என் ஃப்ரெண்டு ஒருத்தி துபாயை சுற்றி பார்க்க வந்திருந்தா. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அவளோட விசா எக்ஸ்பைரி ஆகி ஒவ்வொரு நாளும் 100 திர்ஹாம்ஸ் ஃபைன் கட்டி அவள் இங்கேருந்து போகிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. துபாயை சுற்றி பார்க்க வந்திருக்கீங்களா? உங்கள் விசிட் விசா எக்ஸ்பைரி ஆக போகுதுங்கிற கவலையா? ஐயோ, இன்னும் நான் இதை பார்க்கலையே, அதை பார்க்கலையே, என்னோட பிஸ்னஸ் மீட்டிங் இன்னும் முடியலையே, இன்னும் எனக்கு கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ அந்த வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட விசிட் விசாவை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியாது அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். நீங்கள் துபாயை சுற்றி பார்க்குறதுக்காகவோ, பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ, அல்லது உங்கள் வெக்கேஷனை உங்கள் ரிலேஷன்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணவோ, எதுக்காகவாது இந்த துபாய்க்கு நீங்கள் விசிட் விசா எடுத்து வந்திருக்கலாம். ஆனால் அந்த விசா எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் ஃபுல்லாக அந்த வீடியோவில் இருக்குது. வாங்க எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். விசா பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக துபாய் விசா சீரீஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ச் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை போய் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை ஹிட் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போல்லாம் துபாய் விசிட் விசாங்கிறது ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி கிடைக்கிற அந்த கோல்டன் டிக்கெட் வந்து உங்களுக்கு 30 டேஸாக இருக்கலாம், 90 டேஸாக இருக்கலாம். நீங்கள் வரக்கூடிய பர்பஸை பொறுத்து அதுக்குண்டான டேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்துருப்பீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது உங்கள் பாஸ்போர்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது கவர்மெண்ட் உங்களுக்குன்னு கொடுக்குற ஒரு ஸ்டாம்ப் அங்கீகாரம் தான் இந்த விசிட் விசாங்கிறது. இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு சில டைப்ஸ் ஆஃப் விசா இருக்குது. அதை மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அந்த டைப்ஸ் ஆஃப் விசா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஸ்டே டூரிஸ்ட் விசா, இன்னொன்று லாங் ஸ்டே டூரிஸ்ட் விசா, அடுத்தது மல்டிபிள் என்ட்ரி டூரிஸ்ட் விசா, அடுத்தது பிஸ்னஸ் விசா. இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட் ஸ்டே டூரிஸ்ட் விசாங்கிறது ஒரு ஷார்ட் டேர்மாக நீங்கள் ஏதாவது அர்ஜென்ட்டாக வந்து விசிட் பண்ணி போகணும் அப்படின்னா இந்த விசா உங்களுக்கு சூட் ஆகும். இது வந்து 30 டேஸ்க்கு அப்ளிகபிள். 30 டேஸ்க்கு நீங்கள் ஷார்ட் பீரியடுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாங் ஸ்டே டூரிஸ்ட் விசாங்கிறது 6 மாதம் வேலிடிட்டி. இது எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்? இது எந்த பர்பஸில் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஸ்டடி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு காலேஜ் நீங்கள் வந்து இப்போ +2 முடிச்சுட்டு இங்கே காலேஜ் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு ஒரு சில டைம் தேவைப்படும். அப்போது இந்த 6 மந்த் வேலிடிட்டியோட விசா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ண வந்திருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே அது அவைலபிளாக இருக்கும், மற்ற கண்ட்ரியில் அவைலபிள் இருக்காது, ஏதாவது ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் லாங் பீரியட் உங்களுக்கு தேவைப்படும். அப்போது இந்த 6 மந்த் இந்த லாங் ஸ்டே டூரிஸ்ட் விசாவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டிபிள் என்ட்ரி டூரிஸ்ட் விசாங்கிறது உங்கள் ட்ராவல் பிளான் வந்து அடிக்கடி வந்துட்டு போய்கிட்டு இருக்கணும். துபாய்க்கு வந்துட்டு போய்கிட்டு யுஏஇக்கு ஃபுல்லாகவே நீங்கள் கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வர வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த மல்டிபிள் என்ட்ரி டூரிஸ்ட் விசாவை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் பிஸ்னஸ் விசா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வாரீங்க, அல்லது இங்கே யார்கிட்டையாவது கான்ட்ராக்ட் பேச வாரீங்க, மீட்டிங் இருக்குது உங்களுக்கு இங்கே அப்படின்னா இந்த பிஸ்னஸ் விசாவை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ் விசா 30 டேஸ்க்கு இருக்குது. இது உங்களுக்கு தாராளமாக போதுமானது. இந்த டைப்ஸ் ஆஃப் விசாவை, அதாவது ஷார்ட் ஸ்டே விசா, லாங் ஸ்டே, பிஸ்னஸ் விசா, மல்டிபிள் என்ட்ரி விசா, இந்த விசாவெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாதாரணமாலாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி நீங்கள் ப்ராப்பராக போனால் தான் அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அந்த ரூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கங்க. எந்த விசாவாக இருந்தாலும் அதை எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து போய் அதை ரினியூவல் பண்ணிடணும். முன்னாடி வந்து எக்ஸ்பைரி டேட்லேருந்து 10 டேஸ் கிரேஸ் பீரியட் உண்டு. இப்போ அந்த கிரேஸ் பீரியட் கிடையாது. அதனால் நம்மளுக்கு தான் கிரேஸ் பீரியட் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க. அதுக்கு முன்னதாகவே இப்போ இன்னைக்கு வந்து 20th தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் அப்படின்னா அட்லீஸ்ட் அதை ப்ராசஸிங் டைம்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வந்துட்டுனா 4 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னா உங்களுக்கு 7 டேஸ் எடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால் அட்லீஸ்ட் அதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் அதுக்கு டைம் ஒதுக்கிக்கிட்டு முன்னாடியே போய் ரெனியூவலுக்கு அப்ளை பண்ணிடுங்க. முன்னாடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், புது விசா அப்ளை பண்ணணும் அப்படின்னா பக்கத்து உள்ள கண்ட்ரிக்கு எதுக்காவது நம்ம எக்ஸிட் ஆகிட்டு என்ட்ரி வரலாம். ஆனால் இப்போ அந்த ஆப்ஷன் தான் கிடையாது, தூக்கிட்டாங்க. உள்ளே இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் 30 டேஸ் ஒன் டைம் நீங்கள் போய் கவர்மெண்ட் ஐசிபிஏ கவர்மெண்ட் சர்வீஸை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பெஸ்ட்டு
எந்த ட்ராவல்ஸ் மூலமாக நீங்கள் வந்து விசிட் விசா எடுத்தீங்களோ அந்த ட்ராவல்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா 30 days உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி உங்கள் விசா ரெனியூவலில் நீங்கள் அசால்ட்டாக இருந்து உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் 50 dirhams, எனக்கு தெரிஞ்சு 50, இப்போ அது கூடியிருக்கலாம், குறையாது கண்டிப்பாக. ஒவ்வொரு நாளும் ரூல்ஸ் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால 50 dirhams நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 100 dirhams, அதுக்கப்புறம் 50 என்னன்னு எனக்கு சரியா அது தெரியல, செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஆஃப் 50 to 100 dirhams ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஃபைன் விழுந்துகிட்டே இருக்கும். நீங்க ஃபைன்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ட்ராப்ல விழுந்த மாதிரி தான். அதுல இருந்து எழுந்துச்சு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால கேர்ஃபுல்லா இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 30 days தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தது. இப்போ அப்படி இல்லை, 60 or 90 days வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முன்னாடி ரெனியூவல் பண்ணணும்னா கண்டிப்பாக எக்ஸிட் ஆகணும். இப்போ அப்படி இல்லை, நீங்கள் யுஏஇக்குள்ளே இருந்துக்கிட்டே உங்கள் விசாவை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு அந்த எக்ஸ்பைரி ஆகிற டேட் அட்லீஸ்ட் ஒரு 10 daysக்கு முன்னாடியே போய் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அது என்றைக்குமே உங்களுக்கு நல்லது. ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னா அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஈஸியாக உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிரும், ஹெட்டேக் கிடையாது. அப்படி உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் ட்ராவல் ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணுறது நல்லது. இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் டூரிஸ்டாக வந்தாலும் சரி, பிஸ்னஸ் மீட்டிங்க்கு வந்தாலும் சரி, நம்ம நினச்ச டைமில் எல்லாமே கரெக்டாக முடியலை அப்படின்னு கவலையோடு திரும்பி போகிறத விட இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஒர்க்கை நீங்கள் ப்ராப்பராக முடிச்சுட்டு போகலாம். சரி, இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன பேப்பர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் பாஸ்போர்ட், எப்போதுமே பாஸ்போர்ட்டில் 6 month வேலிடிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு பக்கத்தில் கொண்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் ரிஜெக்ட் ஆகும். அதனால வேலிட் பாஸ்போர்ட், நீங்கள் வந்திருப்பீங்கல்ல அந்த விசிட் விசாவோ பிஸ்னஸ் விசாவோ எந்த விசாவாக இருக்கட்டும் அந்த விசாவோட காப்பி, அப்புறம் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான பேமெண்ட், இவ்வளோ இருந்தாலே போதும். ஈஸியாக நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ண முடியல, உங்களுக்கு தெரியல அப்படின்னா கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட், கவர்மெண்ட் ICPA சர்வீஸை போய் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஏஜென்சி யார் உங்களுக்கு விசா அப்ளை பண்ணி தந்தாங்களோ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் துபாயில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறிக்கிட்டே இருந்தாலும் அந்த ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் மக்களுக்கு உண்டான சர்வீஸ் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அதை பண்ணுறாங்க. ஸ்ட்ரிக்ட் எதுக்குன்னா யாருமே வந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்க ஏதாவது வழி தவறி போயிடக்கூடாது, ட்ராப்ல எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நம்ம நலனுக்காக தான் அவங்க ஒவ்வொரு நாளும் ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட் ஆக்கி கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. தேங்க்ஸ் தான் சொல்லணும் UAE கவர்மெண்ட்டுக்கு. என்னைக்குமே அந்த ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. துபாய் வாரீங்கன்னா ப்ராப்பராக உங்கள் டைம் நல்லா ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. உங்கள் எக்ஸ்பென்சஸ் தேவையான அமௌண்ட் கையில் வச்சுக்கோங்க. விசா காப்பி, பாஸ்போர்ட் காப்பி எல்லாமே எக்ஸ்பைரி ஆகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு ஹெட்டேக்கும் ஆகாமல் ஸ்மூத்தாக வந்து நல்லா சுற்றி பார்க்கவோ, பிஸ்னஸ் மீட்டிங்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்கள் ட்ராவலை ஸ்மூத்தாக ஆக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு சில பாயிண்ட்ஸ் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அது ரிலேட்டடாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.